அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் மேல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி குழந்தைங்க மேல உபயோகிச்சு பாக்குறாரு. ஆனா மேக்சிமம் எல்லாமே ஃபெயிலியரா தான் ஆச்சு. எல்லா குழந்தைகளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இறந்து போயிடுச்சு, ஒருத்தர் தவிர. கேப்டன் யமாட்டோன்னு சொல்லப்படுற டென்சோ, அவர் சின்ன வயசா இருக்கும் போதே, அதாவது அவர் கை குழந்தையா இருக்கும் போதே அவரோட உடம்புல ஹாஷிராமா செல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணி அதுல ஒரோச்சிமாரு சக்சஸ் ஆகுறாரு. ஹாஷிராமாவுக்கு அப்புறம் உட்ஸ்டேல ஒருத்தரால பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியுதுன்னா அது யமாட்டோவால மட்டும்தான். அதுக்கப்புறம் டான்சோவும் அவரோட ஒரு பாதி உடம்பையே ஹாஷிராமோட செல்ஸை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரோச்சிமாரு ஒரு பிரில்லியன்ட்டையும் தாண்டி பயங்கர ஈவிலா யோசிக்கக்கூடிய ஆளு. ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆளு. அப்படி ஒரு முறை கோனாவுக்குள்ள ஜுனின் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல லார்ட் தேர்ட் ஹோகாகேவை கொல்றதுக்காக இறந்து போன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோகாகேவை ஏடோ டென்சே ரீஅனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஜுட்சு மூலமா திரும்ப உயிரோட கொண்டு வர்றாரு. இது ஒரு தடை செய்யப்பட்ட ஜுட்சு. இந்த ஜுட்சுவை கண்டுபிடிச்சது டோபிராமா. அவராலே இந்த ஜுட்சுவை ஃபுல்லா மாஸ்டர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு அதை கையில எடுத்து கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டாரு. ஹாஷிராமா உடம்பையோ டோபிராமா உடம்பையோ கட்டுப்படுத்தி